மன்னார் நகரசபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை நாள் சந்தை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக எம்பிபியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைக்கென உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வழமை. அந்த வகையில் இம்முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மன்னார் நகரசபை மேற்கொண்டு வருகின்றது. இதன்போது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்த பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியில் இருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக வெளியேறியிருந்தனர். இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற மறுத்து இன்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விதண்டாவாதத்தில் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் இருந்த சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டிலும் ஈடுபட்டார். அதே நேரம் அங்கே கதைத்த விடயங்களை ஒளிப்பதிவு செய்வதை தடுக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டதுடன் காணொளி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் குறித்த நபர் தட்டிவிட முயற்சி செய்தார். அதே நேரம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது எனவும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் எனவும் தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் ஆளுநர் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை எனவும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இது தொடர்பில் கதைக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதுடன் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். කතා කරලා විසඳුමක් දුන්නා. ඒක අද දවස් අතර ලියුම கடை திறந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் இருக்கீங்க. நாங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க. ஏற்கனவே 2 நாள் ரோட் மூலத்துக்கு 20-25 சாம அடிபட்டு போச்சு. பணம் தற்காலிகமா கூட சொல்லுங்க. வேற ஒண்ணு ஏன் பிரச்சனை வந்து பழக்கடை பழக்கடை நீங்க நாங்க இதுல 21 பேர் வீதி வியாபாரத்தில் வளமையா செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு 11 பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்குல அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா நாங்க 10 பேர்ல பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு இந்த 10 பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. அதாவது அதை நான் நியாயத்தை தட்டி போய் கேட்க போன இடத்துல அதுல வந்து ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாக்கரன் பழையாங்கன்னு சொல்லி என்ன பேசினார். ஆனா அவர் அரசியல்வாதி என்னபடியால் நான் ஒன்றும் கதைக்கல. ஆனா இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்ல வச்சு இவ்வளவு பேருக்கு முன்னால கதைச்சிட்டு போனவர் நாளைக்கு என்ன தனியை வச்சு இன்னும் செய்யலாம். சரியா? அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாத என்று சொல்லி
அவர் அப்படி என்ன பேசிட்டு போனோம், என்ன தனியை இனம் கண்டு அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். சரியா? அதால எனக்கு அது ஒரு அச்சுறுத்தல். அதாவது எங்களோட வாழ்வாதாரம், அதாவது 10 பேர் நாங்கள் ரோட்ல நின்று நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு. எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு, நாங்களும் நாளாந்தம் இதுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சீவிச்சு கொண்டுருவோம். அப்ப இந்த சீவியத்தை தான் நாங்கள் நகரசபையிட்ட தாழ்மையா கேட்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும்.